Hi friends, welcome to our channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, வாயில வச்சதும் கரையக்கூடிய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஸ்வீட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துர்க்கேங்க. இது கூட 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை நம்ம தேங்காயை கட் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி துருவலாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஈஸியாக அரைப்படும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக திராட்சை சேர்த்திக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் நாம் ஏற்கனவே எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவும் தேங்காய் துருவல் பவுடரை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். அதனோட நிறம் மாறக்கூடாது. அதே சமயம் அதனோட பச்சை வாடை போகிற அந்த ரா ஸ்மெல் அடிக்கும் இல்லையா கோதுமை மாவில், அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே அதே அளவில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா வெல்லம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் நம்ம பாகுபதம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சாவே போதும், கட்டிகள் இல்லாமல். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைம் எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கட்டிகள் விழுந்துடும். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நாம் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விடணும். பாருங்கள், அடி பிடிக்காத மாதிரி அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டிகள் விழாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இது ஏற்கனவே நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், அதனோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு கடாயில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு கிளறிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை. இந்த பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லோருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.